இந்த வீடியோவில் நம்ம டிஃபெண்டர் ஆன்டிவைரஸ் வந்து எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த விண்டோஸ் செக்யூரிட்டின்றதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் வைரஸ் த்ரெட் ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, அதில் போய்ட்டு அதோட செட்டிங்ஸில் மேனேஜ் செட்டிங்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். இதில் ஆன் இருக்கிற அந்த 4 ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து எதையுமே யூஸ் பண்ண விடாது, சாஃப்ட்வேரோ எதாக இருந்தாலும். இது 4ஐயுமே ஆஃப் பண்ணிட்டு இந்த பேஜை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்ச்சில் போயிட்டு REG அப்படின்னு போட்டிங்கன்னா ரெஜிஸ்ட்ரி எடிட்டர்னு வரும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அந்த லோக்கல் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா சாஃப்ட்வேரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பாலிசிஸ்னு ஒன்று, அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி ஆகும். அதில் வந்து மைக்ரோசாஃப்ட், இதில் வந்து விண்டோஸ் டிஃபெண்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரைட் கிளிக் பண்ணி கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து நியூ 32 பிட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி டிசேபிள் ஆன்டி ஸ்பைவேர் அப்படின்றத இதே மாதிரி ஸ்பெல்லிங்கில் டைப் பண்ணணும். இதை பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதை ரைட் கிளிக் மறுபடியும் பண்ணி மாடிஃபைன்ற ஆப்ஷன் கொடுத்து அதோட வேல்யூ வந்து 1ன்னு மாற்றிக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இந்த பேஜை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு சிஸ்டத்தை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதே விண்டோஸ் செக்யூரிட்டி போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து த்ரெட் ப்ரொடெக்ஷன் அப்படின்றதுக்குள்ளே போனோன்னே வந்துட்டு அந்த ஒரு ஆன்டிவைரஸே இல்லாத மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது டிசேபிள் ஆயிடுச்சு. இதை உங்களுக்கு மறுபடியும் ரீஎனேபிள் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ரிஜிஸ்டர் எடிட்டர் போய்கிட்டு நம்ம அந்த க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா டிசேபிள் ஆன்டி ஸ்பைவேர்ன்ட்டு, அதை ரைட் கிளிக் பண்ணி டெலிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அது வந்து ஓப்பன் ஆகிடும். அப்போ இந்த மெத்தட் ஒரு கால் ஏன்னா கமாண்டில் சொல்லுங்கள். இன்னொரு மெத்தடு ஒன்று இருக்குது, அதையும் இறக்குவோம். இத்துடன் வீடியோ முடிவடைகிறது. தொடர்ந்து இணைப்பில் காத்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.